ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அவர்களுக்கு டக்ஸிலா மற்றும் கலியுகன் திரைப்பட குழுவின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு இந்த இரு திரைப்படங்களின் டீசர் வெளியீட்டு விழாவிற்கு நம்ம கூடியிருக்கோம். இப்போ இரு படங்களின் தயாரிப்பாளர்களின் ஒருவரான RR கிரியேஷன் நிறுவனர் தவத்திரு ஐயா ரவி சின்ராஜ் அவர்களை சில ஒரு வார்த்தைகள் பேசும்படி அழைக்கிறேன். ஊடக அன்பர்களுக்கும் நமது சிவா அண்ணன் அவர்களுக்கும் நமது தம்பி விஜயகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி பார்க்க போகின்ற ஆடியன்ஸ் எல்லோருக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்க ஒரு குழுவா இருந்து இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதுல நான் RR கிரியேஷன்ற மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பார்ட் ரோலும் நடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெற்றி தமிழ் உருவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமது அருமை நண்பர் சதீஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் படத்துக்கு அவரும் ஒரு தயாரிப்பாளராகவும் மற்றும் முழு படத்துக்கு இயக்குனராகவும் இந்த இசையை அமைத்து அருமையாக அரும்பாடுபட்டு உருவாக்கி இருக்கிற அவருக்கும் மற்றும் எங்க குழுவில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தக்ஷிலான்ற படத்தை நாங்க உருவாக்கி இருக்கோம். இது தக்ஷிலா என்றது என்னன்னா, நம்ம நாட்டுல அதாவது இந்தியா வரைபடத்துல நம்ம நாட்டுக்குள்ள இருந்த காந்தாரம் என்ற ஒரு இடமும், தக்ஷசீலம் என்ற ஒரு வரலாற்று இடமும், பெஹாவார் என்ற ஒரு இடமும் இருந்தது. இப்பொழுது அது வேற அந்த வரைபடத்துல இருந்து வெளியில போயிடுச்சு. இருந்தாலும் அந்த தக்ஷசீலான்ற அந்த பெயர் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அந்த தக்ஷசீலம்ல இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த படம் நடந்ததா உருவாக்கி இருக்கிறோம். இதுக்காக நாங்க நிறைய அரும்பாடுபட்டு அடர்ந்த வனத்துக்குள்ளெல்லாம் போய் ஒரு லொகேஷனை பார்த்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறோம். இது என்னன்னா ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஆடியன்ஸுக்கு இருக்கும். ப்ளஸ் இதுக்கு அடுத்து வரலாற்று ரீதியாகவும் படம் எடுப்போம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல் டெக்னாலஜி ரீதியாகவும் படங்களை உருவாக்குறதுக்கு அடுத்து இந்த வருஷத்துல பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க குழு அன்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான ஒரு வணக்கத்தை சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அரும்பாடுபட்டு உருவாக்கி இருக்காங்க. மேற்கொண்டு என்னுடைய டெக்னாலஜியை பத்தி இயக்குனர் மிஸ்டர் சதீஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவாரு, உரையை ஆற்றுவாரு. இயக்குனர், இசையமைப்பாளர், எடிட்டர், VFX ஸ்பெஷலிஸ்ட், பாடலாசிரியர் மற்றும் இந்த படத்துடைய கதாநாயகன் திரு சதீஷ் ராமகிருஷ்ணன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். ஊடக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஊடகம் சமுதாயத்தின் கண். ஸோ அந்த கண் எங்களோட படங்களுக்கு ஒரு படிவான ஒரு பார்வை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். வெற்றி தமிழ் உருவாக்கம் அப்படிங்கிறது எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். நாங்கள் 2018 இருந்து இந்த துறையில இருக்கோம். 2018 தமிழன் ஆனேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியே கொண்டு வந்தோம். அது ஒரு திரைப்படமா மட்டும் இல்லாம இந்த வர்மக்கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு நிறைய வர்மக்கலை ஆசான்களை பார்த்து அதுல இருக்கிற அந்த சூட்சுமங்கள் எல்லாமே படம் ஃபுல்லா பாடல்களா வச்சு ஒரு படத்தை தயாரிச்சோம். படத்தோடு மட்டும் இல்லாம கார்பரேட்ஸ், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி டிராவல் பண்ணி நிறைய பெண்களுக்கு நம்மளுடைய தமிழ் தற்காப்பு கலையை கொண்டு சேர்க்கறதுக்கு வேண்டி அந்த படத்தை பண்ணி நிறைய இடத்துல அதை ரிலீஸ் பண்ணோம். எனக்கு தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு போச்சு. அது இல்லாம புலம்பெயர் தமிழர்கள் இடத்துல இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது 2018. அப்புறம் 19 ஜெயிக்க போவது யாரு அப்படிங்கிற ஒரு படத்துல நாங்க ஒரு பாட்டை இதுவும் பண்ணி அங்க நடிச்சு அதெல்லாம் பண்ணோம். 2022 2323 த பிகினிங் ஒரு படமும், போன வருடம் ஆக்னேயான்னு ஒரு படமும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கலியுகன், டக்ஸிலா இந்த 2 படமும் எடுத்தாச்சு, ரிலீஸுக்கு ரெடியா இருக்குங்க. அதை தவிர இப்ப என்னுடைய ஃபில்மோகிராஃபி அப்படின்னா நான் சாமி ஃபெசி அப்படிங்கிற ஒருத்தரோட அசோசியேட். சாமி ஃபெசி இந்த அவதார், ஹாரி பாட்டர் இந்த படங்களுடைய லீட் அனிமேட்டர். ஸோ நான் பெங்களூர்ல கொஞ்ச நாள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த அனிமேஷன் செக்டார்ல இருந்தேங்க. ஸோ அவர் தான் என்னுடைய சினிமா செக்டார்ல குரு. ஸோ அங்கிருந்து தமிழ் சினிமா ப்ரொடக்ஷன் லைன்ல நாங்கள் என்ட்ரானோம். நிறைய VFX
பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சென்ஸ் லைக் அது கூடவே வந்து நிறைய படங்களை இயக்கி கொண்டு வர்ற மாதிரி எங்களுடைய பிளான் இருக்கு. ஒரு விஷயம் வந்து இது எப்படி சொல்றதுன்னா, அந்த பைப் லைன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு எண்ட்ல இருந்து ஒரு எண்டை வந்து நம்ம முழுசா முடிக்கிறது. ஸோ சில விஷயங்கள் வந்து அந்த விஎஃப்எக்ஸ், எடிட், சினிமாட்டோகிராஃபி இது எல்லாமே ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த பேக்கேஜ். இப்போ ஒரு விஎஃப்எக்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி பண்ணாரு அப்படின்னா, எனக்கு வந்து அந்த அந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ல இந்த இடத்துல விஎஃப்எக்ஸ் எலிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம், இந்த இடத்துல இருந்து இந்த விஷயம் வந்து இப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணோம்னா, யூஸ்வலா வந்து அந்த விஎஃப்எக்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஎஃப்எக்ஸ் எக்ஸ்பர்ட்டை வந்து செட்ல வச்சுப்பாங்க, அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் தான் என்னுடைய தொழில் அப்படிங்கறதுனால வந்து எனக்கு அது கொஞ்சம் ஒர்க் வைஸ் ரொம்ப ஈஸியா இருந்தது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபில இருந்து எடிட் போய் எடிட்ல இருந்து விஎஃப்எக்ஸ் பைப்லைன்ல இருந்து அங்கிருந்து அப்படியே கலர் கிரேட் வரைக்கும் ஒரு ஃப்ளோல வந்து கொண்டு போறது வந்து ஒரே டெக்னீஷியனா இருந்தாங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுனால பண்ணேன். ஆனா இந்த திரைப்படங்கள் தான் இப்ப என்ன மாதிரி நிறைய டேலண்ட்ஸை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ இது ஒரு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பரா நடக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரி ஒரு நிறைய பேர் அந்த அந்த துறையில வரும்பொழுது ஃபியூச்சர் அதுதான். இப்போ இருக்கிற செக்டார் பார்த்தோம் அப்படின்னா, அனிமேஷன் செக்டார் இன்னொரு 4-5 வருஷத்துல கேமராவே தேவையில்லாம நம்ம படங்கள் எடுக்கிற சுச்சுவேஷனுக்கு வரும் இப்போ இருக்கிற வளர்ச்சி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த செக்டாருக்குள்ள வெஞ்சர் பண்றது வந்து இப்பத்துல இருந்தே நம்ம ஸ்டுடியோஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசோர்சஸ் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் அப்ராட்ல இருந்து ஸ்டடீஸ் கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கோம். Sorry. மேம் இது 2 படம் இருக்கு. இப்போ பேசிக்கா வந்து டக்ஸீலா அப்படிங்கறதுல வந்து கிட்டத்தட்ட 1100 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் இருக்கு மேம். ரெஸ்ட் வந்து சினிமாட்டோகிராஃபி, நார்மலா சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்கோம். அது இல்லாம சினிமாட்டோகிராஃபிக்குள்ள, அதாவது பேசிக்கா ஒரு ஃப்ரேம்குள்ள விஎஃப்எக்ஸ் எலிமெண்ட்ஸ் கொண்டு வர சீக்வென்சஸ் நிறைய நாள் போச்சு. ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேமா அதை நம்ம ஒர்க் பண்ணி அதை கொண்டு வந்தோம். ஸோ 1100 ஷார்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஒர்க் பண்றது எங்களுக்கு இந்த டக்ஸீலா வந்து 4.5 months டோட்டல் ப்ராசஸ் முடிக்கிறது மேம். அதாவது இந்த ஸ்கேல் ஆஃப் விஎஃப்எக்ஸ் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி பாசிபிளானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த பைப்லைன் வந்து ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வந்து நிறைய நமக்கு உள்ள வந்தனால அந்த விஎஃப்எக்ஸ் பைப்லைன் வந்து நமக்கு ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிருக்கு. நம்ம ஒரு 300 பேர் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு வேலையை இப்போ 30 பேர் இருந்தா நம்ம பண்ணிருக்கோம். இது பிரிட்டி மச் நம்ம வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கொண்டு யூஸ் பண்ணிருக்கோம். அன்ரியல் என்ஜின் வந்து எங்களுடைய பேஸ்மெண்ட், அந்த கேமிங் என்ஜின். அந்த கேமிங் என்ஜினை வச்சு அந்த 3D வேர்ல்டை வந்து நம்ம யூஸ்வலா கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து இந்த மோஷன் கேப்சரிங் விஷயங்களை உள்ள கொண்டு வந்து சில ஷார்ட்ஸ் ஜெனரேட் பண்ண வேண்டியது இருந்தது. சில சீக்வன்சஸ் வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த நிறைய போட்டோஷாப் டூல்ஸை வச்சு அந்த ஃப்ரேம்ஸை கிரியேட் பண்ணி ஃப்ரேம்ஸை ஃபைனலைஸ் பண்ணி அதை அனிமேட் பண்ணிருப்போம். ஸோ இது மல்டிபிள் இதுதான் இல்லாம மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் தான் மேம். பட் விஷுவலா வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். வந்து என்ன டிஃபரெண்ட் பண்ணிருக்கீங்க? ஏஐல வந்து ஆர்டிஸ்ட் நடிகர்கள் இல்லாத இப்போ படத்தை வந்து கிரியேட் பண்றாங்க. நீங்க விஎஃப்எக்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வச்சு அதை வந்து நீங்க வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணுவீங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரெண்ட் வேரியேஷன்? ஓகேண்ணா, அதாவது இப்போ முதல்ல வந்து எப்படி இருந்தது அப்படின்னா மோஷன் கேப்சரிங் தான், மோகேப் தான். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஸ்ட வந்து நம்ம 3D மாடலா நடிக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்கு, அதை வந்து நம்ம ரியலா ஷூட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3D மாடலை நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். ஸோ அந்த 3D மாடல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரை வந்து நம்ம நிக்க வச்சு 360 டிகிரில போட்டோகிராஃப்ஸ் எடுத்து அவங்களுடைய அந்த பாடி மூவ்மெண்ட் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ரிக்கிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதை ரிக் பண்ணி அவங்க நடக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து அனிமேட் பண்ணுவோம். அனிமேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளோல போகும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா நிறைய 3D ஜெனரேஷன் டூல்ஸ் வந்துருச்சு.
டூல்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்ப்ளேட்ஸ் வந்துருச்சு. இப்போ டெம்ப்ளேட்ஸ்னா இப்போ இந்த பர்டிகுலர் கேரக்டரு இந்த பர்டிகுலர் விஷயத்த பண்ணணும்னு சொல்லி அந்த டெம்ப்ளேட் கூட சிங்க் பண்ணா இந்த கேரக்டர் அந்த வேலையை பண்ணிடும். ஸோ இது என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து அந்த பைப்லைன் விஎஃப்எக்ஸ் பைப்லைன் 1 and 2 இன்னும் 2க்கு நடக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. அதனால இப்ப நிறைய நம்ம லார்ஜர் தேன் லைஃப் மூவிஸ் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா கொஞ்சம் இந்த தமிழ் சார்ந்த திரைப்படங்கள் மேலேயும் நம்ம தமிழ் ஹிஸ்டரி மேலேயும் எனக்கு நிறைய ஈர்ப்பு உண்டு. ஸோ இப்போ நம்ம தமிழ் மன்னர்கள் பத்தி நம்ம பேசும் பொழுது நம்ம ராஜராஜ சோழன் அந்த இடத்தோட நம்ம நின்றுடுறோம். அதுக்கு முன்னாடி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்கு. அதாவது பல்லவர்கள் சமயத்துல இப்போ ஒரிசா பால ஐயான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ அவங்க கூட நான் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவருடைய ரிசர்ச் எல்லாமே வந்து எங்கெல்லாம் தமிழர்கள் இருந்தாங்களோ அங்க இருக்கிற அந்த சுவடுகள் எல்லாம் தேடி போயிட்டு இருந்த பொழுது சில கதைகளை உருவாக்கி வச்சோம். இந்த நந்திவர்மனுடைய கதை, அது வந்து உங்களுக்கு கம்போடியால தமிழாட்சி இருந்ததை சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் எடுத்து ட்ராக் பண்ணியிருந்தோம். பட் அந்த டைம்ல வந்து எங்களுக்கு அதுக்கான பட்ஜெட்டும் டெக்னாலஜியும் இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த டெக்னாலஜி அதுக்கான விஷயங்கள் உள்ள வரும் பொழுது நம்மளால நிறைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க கதைகளை வந்து இப்போ நம்மளால கொண்டு வர இயலும். இருக்கிற டெக்னாலஜி இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இதனுடைய டெவலப்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியா தான் இருக்கும். இல்ல ரெண்டுமே ஓகே மேம். டக்ஸிலா உடைய கதை வந்து இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு சிம்பிளிஃபைடா அதை நான் சொல்லிடுறேன். மெயினா வந்து என்னன்னா, இப்போ காடுகள் இப்போ நம்ம வந்து என்னன்னா ஒரு ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு வரோம். இப்போ அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வந்து அது மேல ஏதாவது ஒரு இழுக்குப்பட்டாலோ எதுப்பட்டாலோ நமக்கு வந்து கோபம் வருது. நம்ம வந்து அதுக்காக பொதுச்செல்றோம், என்ன வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அது இல்லாம இயற்கைன்னு நமக்கு, அதாவது நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்க பூமியை பத்தி நம்ம பெருசா யோசிக்கிறதே இல்லை. இப்போ எப்படி சொல்றது, நம்ம வெஸ்டர்ன் காட்ஸே நாங்க வந்து இந்த படம் ஷூட் அப்போ ஒரு பர்டிகுலர் காடு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு வேண்டி அந்த காட்டுடைய அந்த மரங்களை, அடர்த்தியான மரங்கள் இருக்கிற இடத்துக்கு வேண்டி நாங்க எங்கெங்கயோ சுத்த வேண்டியதா இருக்கு. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த காடுகள் எங்க போச்சு அப்படின்னா தெரியல, அது எதுவுமே இல்லை. சோ இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, காடுகளை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறோம், கோரல் ரீஃப்ஸை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறோம். ஆனா மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஆகும்போது அங்க நம்ம சண்டைக்கு போயிடுறோம், அதை பத்தி நம்ம பேசுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ அந்த இயற்கைக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இயற்கையுடைய அழிவுக்கு முக்காவாசி காரணம் நம்ம மனித இனம் தான். நம்ம அதை செல்ஃபிஷா வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம இது அதுன்னு இல்லாம மலைகளே இல்லை, எல்லா மலைகளையும் உடைச்சிடுறோம், இப்படி போயிட்டு இருக்கிறப்போ அந்த இயற்கைக்கு திடீர்னு ஒரு கான்சியஸ்னஸ் வந்து ஓகே இவங்கதான் இந்த பிரச்சனையை பண்றாங்க, சோ இவங்க எல்லாத்தையும் நம்ம வைப் பண்ணிட்டு திருப்பி பூமியை வந்து ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அந்த இயற்கை யோசிச்சுன்னா என்ன ஆகுங்கிறதான் டக்ஸில ஒரு கதை. ஆனா இது வந்து நம்மளுடைய தமிழ் சார்ந்த விஷயத்தை பத்தி தான் பேசுவோம். இந்த கேரக்டர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய மண்ணை சார்ந்த ஒரு கேரக்டரா தான் இருக்கும். அதோட கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும். ஃபாரினா எதுவும் இருக்காது. மேம் கலியுகன் வந்து முருகன் தான். முருகனுடைய சூரசம்ஹாரம் பேஸ் பண்ணின கதை தான். ஆனா சூரசம்ஹாரம்ங்கிறது வந்து இப்போ பேசிக்கலா ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள இருக்கிற விஷயங்கள் தான். இப்ப நம்ம வந்து ஒரு முருகனையோ ஒரு கடவுளையோ அடையணும் அப்படிங்கிற பட்சத்துல நமக்குள்ள இருக்கிற பொறாமையை கொள்ளணும், நமக்குள்ள இருக்கிற ஈகோவை கொள்ளணும், காமம் குரோதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது அத்தனைக்கும் வந்து ஒரு உருவம் கொடுத்து அந்த பாயிண்ட்டை ரீச் பண்றதுக்கு அந்த மனிதன் எந்தெந்த இடத்தெல்லாம் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ணாதான் அவங்க ரீச் பண்ண முடியுங்கிறதா கலியுகனோட கதை. ஆனா ஹீரோயின் இருக்காங்க. அதாவது இதுல வந்து ஐஸ்வர்யா அப்படின்ட்டு கலியுகன்ல ஒருத்தவங்க பண்ணாங்க. இந்த படத்துல வந்து டக்ஸிலால வந்து ஜெய்ஸ்ரீன்னு ஒரு ஹீரோயின், அதுலயும் ஒரு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயினை பண்ணிருக்காங்க. சார் இப்ப சமீபத்துல ஒரு தெலுங்கு கார்ட்டூன் படம், அதாவது 100 கோடி ரூபாய் இந்தியாவோட சம்பாதிச்சாங்க. தெலுங்குல வந்து நல்ல பிரமாண்டமா நல்ல புதிய எல்லாத்துக்குமே வந்து நல்லா பண்றாங்க. தமிழ்ல நம்ம இங்க இருக்கிற இயக்குநர்கள், இங்க இருக்கிற டெக்னீஷியன் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு இந்த மாதிரி படங்களை பண்ண ஏன் முன் வரல?
அது மாதிரி இந்த படத்துல எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா. அதாவது இது வந்து இதனுடைய ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பா அதாவது நம்மளுடைய ரிசோர்சஸ் வச்சு ஒரு ஆங்கில படத்துக்கு நிகரான ஒரு சிஜிஐ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம நம்பலாம்னா, அதே மாதிரி நமக்கான மார்க்கெட் இன்னும் நம்ம விரிவடைய வைக்கணும்னா அதுதான் நம்மளுடைய விஷயம். ஏன்னா நம்ம இப்போ தமிழ் சினிமா அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம தமிழ் நம்மளுடைய விஷயங்களும் கொண்டு போய் சேர்த்துறது தான் எங்களுடைய மெயினான. இந்த 2 படத்தை எந்த படத்துல முதல்ல ரிலீஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டக்ஸிலா கொண்டு வரலாம். அப்புறம் ஆனா இது 5 லாங்குவேஜ் பிளான் பண்றோம். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம். இது வந்து ஏஐ டெக்னாலஜி அது சொல்லுவாங்க. மக்களுக்கு இதை வந்து என்ன சொல்ல போறீங்க, என்ன கண்டென்ட் அது? ஓகேண்ணா, காடுகளை காப்பாத்துறது தான் டக்ஸிலாவோட கதை. அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை வளங்களை நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஒருவேளை நம்ம மனிதர்கள் அது எதையுமே நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல இயற்கையா ஓகே, அதாவது உடம்புல வர நோய் மாதிரி தானே. இப்ப நம்ம ஒரு உடம்புல வந்து ஒரு கிருமி வருது, கிருமி வரும்போது நம்ம மருந்து சாப்பிட்றோம், அப்புறம் அந்த கிருமியை வந்து நம்ம அழிக்கிறோம், இல்லை அது வந்து சப்சைட் பண்ணிடுறோம், உடம்பு வந்து தப்பிச்சுக்குது. பூமியை நம்ம அதே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பார்க்கணும். அப்போ பூமியை வந்து நம்ம அழிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் யாரு அப்படின்னு பார்த்தா முக்கால்வாசி நம்ம மனிதர்கள் தான். ஏன்னா நமக்கு வந்து போதும் அப்படிங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. நம்ம வந்து ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு அதுக்கு மேல போகிறதுக்கு பாக்குறோம். பூமியுடைய ஸ்ட்ரக்சரையே நம்ம தான் மாத்திட்டு இருக்கோம். இயற்கையாவே இருக்கிறது இல்லை. மற்ற மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான உணவை வேட்டையாடுது, சாப்பிடுது, இயற்கையை அது தொந்தரவே பண்றது இல்லை. ஆனா நம்ம எக்ஸ்ட்ரீமுக்கு போறோம். சோ ஒரு புள்ளியில வந்து அந்த பூமி யோசிக்குதுன்னு வைங்களேன், ஐயோ என்ன வந்து இவ்வளவு டிஸ்ட்ராய் பண்றாங்க, நானும் மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னா, மருந்து சாப்பிட்டா பூமியோட பாயிண்ட் ஆஃப் வியூல கிருமிகள் நம்ம தானே. நம்மெல்லாம் வந்து அத பூமி வந்து அழிச்சிட்டு திருப்பி ரீசெட் பண்றதுக்கு பிளான் பண்ணா எப்படி இருக்குங்கிறது தான் டக்ஸிலாவோட. ஸோ இது வந்து மக்கள் வந்து கருத்துக்களை வந்து ஏத்துக்கிற மாதிரி புரியுற மாதிரி சிம்பிளிஃபைடா தான் இருக்கணும். ஆனா இப்போதைக்கு அதாவது இத சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா பட்ஜெட் வைஸ் தான் இப்ப எங்களோட டெக்னாலஜிக்கான ஃபண்டிங் எங்களால கொண்டு வர முடியும். ஒரு ஹீரோக்கான பேமெண்ட்டை கொடுத்து அந்த ப்ராசஸ் பண்றதுக்கான இன்னைக்கு தேதியில இந்த அதாவது எங்க கம்பெனிகளுக்கு சூழ்நிலை இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எங்க ஆட்களையே வந்து நடிக்க வைக்கணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்று வந்து அது ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ்ல அது ஒரு அருமையான ஒரு விஷயம் தான். இப்போ அதாவது சினிமால தேர்ந்த நடிகர்கள்னு இல்லாம நீங்க அது மேல ஒரு கடினமா தான் இருக்கும். ஸோ ஆரம்பிக்கும் பொழுது சம்டைம்ஸ் நம்ம சொல்ற விஷயம் மக்கள் கிட்ட போய் சேர்றது கூட கொஞ்சம் லேட் ஆகும். பட் அதுக்கான ஒரு மார்க்கெட் ஒரு டைம் ஆக அது ப்ராசஸ்க்குள்ள வந்துடணும். இந்த திரைப்படத்துக்கான ஆனா இது மார்க்கெட்டிங் வந்து இப்ப எப்படின்னா, இந்த திரைப்படத்தை மெயினா வந்து வர்த்தக ரீதியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வருங்கால குழந்தைகள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது எங்களுடைய மெயினான ஃபோக்கஸ். இப்ப நான் அதாவது குழந்தைகள் தான் தூண்னு வச்சுக்கோங்க. அவங்க வரும் பொழுது அவங்களும் வந்து என்ன சொல்றது, நினைச்சா ஒரு மரத்தை வெட்டலாம், நினைச்சா ஒரு குடியை தோண்டலாம், நினைச்சா எனக்கு என் வீட்டுக்கு வேண்டிய அந்த மலையை உடைச்சு நான் மண் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிற அந்த மைண்ட் செட் இல்லாம இயற்கையை பேணி பாதுகாக்கிற மைண்ட் செட் நம்ம குழந்தைங்க கிட்டதான் வந்து நம்ம விதிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. அதனால நாங்க என்ன பண்றோம்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல இருந்து இந்த விஷயத்த வந்து நாங்க தொடங்குறோம். ஸோ என்ன பண்றோம், தமிழ்நாடு ஃபுல்லா மேஜரா எத்தனை ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க கிட்ட இந்த டீசர்ஸை போட்டு இதுக்கான விஷயங்களை சொல்ல வைக்க முடியுமோ அதை சொல்லிட்டு, அதாவது தியேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து நாங்க இது ஒரு 1.5 மாசம் ப்ராசஸ் நாங்க பிளான் பண்றது. தமிழ்நாடு நெருங்கிய நண்பர் படக்குழுவுல அவரோட நீண்ட நாள் எனக்கு பழக்கம் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தம்பி எனக்கு கொஞ்சம் திறமையெல்லாம் இருக்கு சாமி, எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்கும்போது ரொம்ப நான் கேட்டுருந்துருக்கா. 2-3 ஆக்னேய படம் பண்ணுறப்பெல்லாம் நான் வாங்கினான்னு சொல்லி கேட்டுருந்துருக்கேன். அப்படி நான் அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக முடியாதனால இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரப்பான்னு சொல்லியிருந்தேன். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்த பின்னாடி ஃபர்ஸ்ட் படம் தக்ஸிலாங்கிற படத்தில் அண்ணா நீங்கள் ஒரு சாங் எழுதுங்கன்னு சொன்ன அப்படி சுச்சுவேஷன் சொன்ன அப்படி என் திறமையை வச்சு நல்லா எழுதியிருக்கேன். நல்லா இப்போ நீங்கள் பார்த்த பாடல் நான் எழுதின பாடல் தான் நல்லா அமைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்கள் வாசகர்கள் அனைவரும் ஊடக நன்மை எல்லாருமே எனக்கு மென்மேலும் புகழ் சேர்த்து இந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியாக பேர் வாங்கி கொடுக்குறதுக்கு உங்களோட பணிவான நன்றி எங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இப்போ ஐயா கேட்ட மாதிரி ஹாலிவுட்ல இந்த மாதிரி படம்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு, நீங்க ஏன் இவ்வளோ லேட்டாக எடுக்கிறீங்கன்னு கேட்டாரு.
நம்ம இந்தியா நாட்டிலே இந்த மாதிரி படம் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக மெயினா இது ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம். ரெண்டாவது நம்ம வனத்துறையெல்லாம் எப்படி காப்பாற்றலான்றதும் டைரக்டர் சொன்ன மாதிரி சின்ன வயசு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இது எப்படி சொல்லலாம்ன்றத வந்து சினிமா மூலயமா நம்ம சொன்னோம்னா டக்குன்னு ரீச் ஆகும். சினிமா மூலயமா சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதுக்காகவும் சினிமால இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தலான்றதுக்காகவும் பண்ணோம். இப்போ கன்னடத்துல காந்தாரா, கேஜிஎஃப் இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசத்தை கொடுத்தது. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் தமிழ் படங்கள் வித்தியாசத்தை கொடுக்கலாம்ன்றத மெயினா பேஸ் பண்ணி எடுத்தது. எப்பவுமே கமர்ஷியல் படங்களா இல்லாம ஒரு ஹாலிவுட் ரேஞ்சிலும் நிறைய விஎஃப்எக்ஸ் இப்போ ஏஐ வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து திரைப்படத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் எப்படி கொடுக்கலான்றத சும்மா சாதாரணமாக நம்ம சொல்றதை விட கொஞ்சம் நல்லா பண்ணலான்றதுக்காக தான் இந்த விஎஃப்எக்ஸ் ஏஐ எல்லாமே டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 படத்தை நான் நடிச்சிருக்கேன். ரைட்டர் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என் பேர் எஸ் ராமன். சாரி, போகலாம் டிவி முன்னாடி பேசினாலும் கொஞ்சம் கூச்சமா இருக்கு. நன்றி. என் பேர் கார்த்திங்க, நான் கோயம்புத்தூருங்க. இவர் இதான் எனக்கு முதல் படம். நம்ம இவர் வந்து நமக்கு இது கொடுத்தாருங்க, அதனால பண்ணேன். நன்றிங்க. செகண்ட் ரோலா பண்ணியிருக்கேன், செகண்ட் லீடா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அடுத்த டைம் கொஞ்சம் சரியாயிருக்கும். பாருங்க